முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்துள்ளனர். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறியானதும் நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று விசிகாவிற்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை வருவதாக இருந்த நிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. ஆனால் அசோக் நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் விசிக ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் விசிகாவிற்கு திமுக சார்பில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 12 தொகுதிகள் வேண்டும் என்று விசிக கேட்டிருந்தது. 8 தொகுதிகள் வரையிலும் கொடுப்பதற்காக திமுக முன்வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி நீட்டித்து வருவதாகவும், அதே போல விசிகாவிற்கும் தேமுதிகவிற்கும் கூடுதல் தொகுதிகள் என்பது வழங்குவதையும் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருவதற்கு பேச்சுவார்த்தை வருவதை காலதாமதம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் விசிகாவிற்கு 2 தொகுதிகள் குறைப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. தொகுதிகள் குறிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில்தான் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் விசிகாவிற்கு அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள், அதாவது 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதில் 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் திமுக கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நேற்று வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று காலை முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். கடந்த வாரமும் இதே போல இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. இந்த வாரமும் நேற்று இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. நேரடியான பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக ஒரு முறைதான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்து 2 முறை இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது நேற்று நடைபெற்று இருந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சரை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். மேலும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றால் விசிக அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு வந்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்துள்ளனர். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறியானதும் நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று விசிகாவிற்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை வருவதாக இருந்த நிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. ஆனால் அசோக் நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் விசிக ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் விசிகாவிற்கு திமுக சார்பில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 12 தொகுதிகள் வேண்டும் என்று விசிக கேட்டிருந்தது. 8 தொகுதிகள் வரையிலும் கொடுப்பதற்காக திமுக முன்வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி நீட்டித்து வருவதாகவும், அதே போல விசிகாவிற்கும் தேமுதிகவிற்கும் கூடுதல் தொகுதிகள் என்பது வழங்குவதையும் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருவதற்கு பேச்சுவார்த்தை வருவதை காலதாமதம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் விசிகாவிற்கு 2 தொகுதிகள் குறைப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. தொகுதிகள் குறிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில்தான் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் விசிகாவிற்கு அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள், அதாவது 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதில் 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் திமுக கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நேற்று வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று காலை முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். கடந்த வாரமும் இதே போல அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. இந்த வாரமும் நேற்று இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. நேரடியான பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக ஒரு முறைதான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்து 2 முறை இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது நேற்று நடைபெற்று இருந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சரை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். மேலும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றால் விசிக அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு வந்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.